ஈரானின் விமானப்படை கடற்படை தலைமை அழிக்கப்பட்டதாக ட்ரம்ப் பேச்சுவார்த்தைக்கான காலம் கடந்துவிட்டதாகவும் அறிவிப்பு. மத்திய கிழக்கில் அமெரிக்கா இஸ்ரேல் தாக்குதல்கள் தீவிரமடையும் நிலையில் டொனால்டு டிரம்ப் சமீபத்தில் தனது சோசியல் மீடியா தளம் ட்ரூத் சோஷியலில் கவனம் ஈர்க்கும் அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். ட்ரம்ப் கூறியதாவது: ஈரானின் வான் பாதுகாப்பு முறைமை, விமானப்படை, கடற்படை மற்றும் தலைமைத்துவ அமைப்புகள் அனைத்தும் அழிக்கப்பட்டுவிட்டன என்றும் இனி பேச்சுவார்த்தைக்கு நேரமில்லை என்றும் அவர் தெரிவித்தார். அவரின் இந்த கருத்து அத்தியாயமான மத்திய கிழக்கில் மோதலில் அமெரிக்க இஸ்ரேல் படைகள் ஈரானின் முக்கிய ராணுவ உள்கட்டமைப்புகளை நோக்கி தாக்குதல்கள் நடத்திய பின்னணியிலேயே வந்துள்ளது. இதுகுறித்து ஈரான் அல்லது பின்புல ராணுவ தரப்புகளால் இதுவரை அதிகாரப்பூர்வ உறுதிப்படுத்துதல் இல்லை. குறிப்பாக விமானப்படை முழுவதும் முற்றிலும் அழிக்கப்பட்டது என்ற வகையில் எந்த பிரத்யேக செய்தியையும் ஈரானின் அதிகாரப்பூர்வ ஆதாரங்கள் வெளியிடவில்லை. சர்வதேச ஊடகங்கள் இதனை அமெரிக்க அதிபர் தன்னுடைய நோக்கத்திற்காக செய்த கூற்றாகவும் சர்வதேச ஆதாரங்களால் உறுதிப்படுத்தப்படாத தகவலாகவும் குறிப்பிடுகின்றன. எனினும் இரு தரப்பிலிருந்தும் தாக்குதல்கள் தொடர்ந்த வண்ணம் உள்ளன. இந்த செய்தி உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மேலும் வளைகுடா மற்றும் உலக செய்திகளை உடனுக்குடன் பெற Gulf 360 நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.